Good morning students, I am MRK. Today 10th Maths Chapter 1 Exercise 1.4ல second sum 5 mark sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது important sum. Okay students, arrow diagram sum சொல்லுவாங்க. important sum. What is given எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கும், அதை எழுதிரு. given அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, அடுத்து எழுதிரு. f of x is equal to x minus x by 2 minus 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஏன்னு ஒரு பேர் செட்டு கொடுத்துருக்கு. 2 4 6 10 12. நெக்ஸ்ட்டு பீன்ற செட்டு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 0 1 2 4 5 9. இந்த ஏன்ற செட்டு டொமைன், இது கோடொமைன் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா, இந்த டொமைன் உள்ள எலமெண்ட்டை ஃபுல்லாக இன்புட் எலமெண்ட் அப்படின்றது இதை எடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 எடுத்து இதில் போடணும், அடுத்து 4 எடுத்து போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 எஃப் ஆஃப் 2 போட்டோம்னா 2/2 minus 1 அடிச்சிட்டோம்னா 1 minus 1 equal to 0. அடுத்து எஃப் ஆஃப் 4 அப்படின்னு போடுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஃப் ஆஃப் 4 அப்படின்னு போடையில் பார்த்து நிதானமாக எஃப் ஆஃப் 4 அப்போ ஈக்குவல் டு 4/2 minus 1 அடித்தா 2 minus 1 equal to 1. அடுத்து எஃப் ஆஃப் 6ன்னு போடுறேன், அந்த எலமெண்ட் எடுத்து 6/2 அடித்தா 3 minus 1 equal to 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக. அடுத்து எஃப் ஆஃப் 10 போடுறோம். 10/2 divided by 2 minus 1 அடித்தோம்னா 5 2s are 10, 5 minus 1 equal to 4. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 12 போட்டோம்னா 12/2 அடித்தோம்னா 6 2s are 12 அடித்தோம்னா என்ன வந்துடும், 6 2s are 12 அப்படின்னு வந்துடும். அப்போ 6 minus 1 equal to 5. இந்த கிடைச்ச ஆன்சர்லாம் இருக்குல்லடா தம்பி, இந்த ஆன்சர் பேர் தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்புட் வேல்யூ ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா இமேஜஸ்ன்னு சொல்கிறது. 0 வந்துருக்கு. 0 1 2 4 5. ஓகே ஸ்டூடெண்ட், செட் பிரைட் க்ளோஸ் பண்ணிக்க. இதுதான் ரேஞ்ச். ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் இது 2 மார்க் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. வரிசை ஜோடி கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வரிசை ஜோடி கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் அப்படின்னு எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு செட் ப்ராக்கெட் போட்டு எந்த நம்பருக்கு இமேஜ் கிடச்சோ அந்த நம்பரை ஃபுல்லாக எழுது. 2,0 ஃபஸ்ட்டு 1 ப்ராக்கெட்டில் பேர் 2,0. 4க்கு என்ன வந்துச்சு, 1 வந்துச்சு. 6க்கு என்ன வந்துச்சு, 2 வந்துச்சு. இந்த பார்த்துக்கோ அப்படியே. அடுத்து 10க்கு என்ன வந்துச்சு, 4 வந்துச்சு. அடுத்து என்ன இருக்குது, 12க்கு 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்ம செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்றது. அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டரில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஏ டேபிள் அப்படின்னு கேட்டிருக்கு. ஏ டேபிள் அப்படின்னு கேட்டிருக்கு. மீனிங் அட்டவணை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ன்னு ஒன்று போட்டுட்டு ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்க. குட். அப்போ எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் உள்ள வேல்யூ ஃபுல்லாக எடுத்து எழுதலாம். இந்த ஆர்டர்ட் பேர்லேருந்து எடுத்து எழுதலாம். 2x வேல்யூன்றது ஃபஸ்ட் நம்பர் எக்ஸு, இது எக்ஸு. ரெண்டாவது உள்ள தான் ஒய்யை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறது. அப்போ 2 1 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து என்ன இருக்குது, 4 தப்பாக சொல்லிட்டேன் பற்றியா, நானே பார்த்து கேர்ஃபுல்லாக. நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கல, மிஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் கவனமாக நம்ம இது பண்ணணும் அப்படின்றது, சம்மை வந்து பார்த்து கவனமாக செய்யணும். ஏ டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸை ஃபுல்லாக எழுதையில் இன்புட் வேல்யூவோட எடுத்து எழுதலாம், இந்த வேல்யூவோட எடுத்து எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் கொடுத்து எழுதலாம். 2 எப்படி டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்களோ ஃபாலோ பண்ணு, எல்லாம் ஒன்று தான். உனக்கு விருப்பம் எதுவோ அதை கரெக்டாக நீ எழுதுனா போதும், சரிங்களா? ரைட். இப்போ என்ன இருக்குது, 2க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 10, 10க்கு அடுத்து 12. இதுக்கு என்னென்ன ஆன்சர் வந்துச்சு, 0 வந்துச்சு, 1 வந்துச்சு, 2 வந்துச்சு, அடுத்த என்னடா தம்பி 4 வந்துச்சு, 5 வந்துச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸாக க்ரியேட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். அதுதான் டேபிள் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக இது பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணுறேன். ஓகே குட். நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க. நிதானமாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க. குட். இப்போ இது பிரிக்கையில் இதை எப்படி பிரிச்சிடலாம், அடுத்து இதை எப்படி பிரிச்சிடலாம், அடுத்து இதை எப்படி பிரிச்சிடலாம், அடுத்து இதை எப்படி பிரிச்சிடலாம், நெக்ஸ்ட்டு இதை அப்படி பிரிச்சிரு. இதுதான் டேபிள் அப்படின்றது, சரிங்களா? இது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்.
தேர்டு ஒன் என்ன கேட்டிருக்கேன்னா ஆரோ டயக்ராம் கேட்டிருக்கு. ஆரோ டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆரோ டயக்ராம்னா அம்புக்குறி வரைபடம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எலிப்ஸ் மாதிரி போடணும். நீள்வட்டம் சொல்லுவாங்க தமிழில். இந்த மாதிரி எலிப்ஸ் மாதிரி இப்படி 2 வட்டம் போட்டுட்டு ஒன்றை வந்து என்ன கொடுத்துருக்கான் செட்டில் கேபிட்டல் ஏன்னு கொடுத்து நேம் பண்ணியிருக்கு, இன்னொன்று பின்னு நேம் பண்ணியிருக்கு. ஏக்குள்ள நம்பர் ஃபுல்லாக எடுத்து எழுதணும். 2 4 6 10 12 அப்படின்னு நேம் எழுதிடணும். பியில் வந்து 0 1 2 4 5 9 கொடுத்த எலமெண்ட் எழுதிட்டேன். பேர் பண்ணேன் பார்த்து இந்த செட் ஆஃப் ஆர்டர் பற்றி பண்ணேன். 2க்கு என்ன கிடைக்கிது 0ன்றது பேர் கிடைக்கிது. 4க்கு என்ன கிடைக்கிது இமேஜ் 1 கிடைக்கிது. அடுத்து 6க்கு என்ன கிடைக்கிது 2ன்ற இமேஜ் கிடைக்கிது. 10க்கு என்ன கிடைக்கிது 4 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 12க்கு என்ன கிடைக்கிது 5 கிடைக்கிது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த டொமைன் உள்ள எல்லாத்துக்குமே என்ன கிடச்சிருக்கு இமேஜ் கிடச்சிருக்கனால therefore it is function அப்படின்னு சொல்லுவாங்க. it is function அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலே வேணால் எழுதிக்கலாம். f is to a tends to b அப்படின்னு எழுதிக்கலாம். this function அப்படின்னு எழுதி சார்பு அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட்டு 4th ஒன் அது என்ன கொடுத்துருக்கு கிராஃப் கேட்டிருக்கு. கிராஃப்னா வரைபடம். கிராஃப் அப்படின்றது வந்து வரைபடம். தமிழில் வந்து வரைபடம். கிராஃப் அப்படின்றது வந்து வரைபடம் சொல்லுவாங்க. வரைபடம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு வரைகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸை வச்சு வரைகிறது. இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. ஒய் நல்லா போட்டுக்க ஒய். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் உள்ள எழுதல 2 இந்த இதுதான் டொமைனில் உள்ளது. எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது இந்த இங்கே உள்ள பேரில் ஃபஸ்ட் இந்த இருக்குது பாரு எக்ஸ், இதுதான் எழுதணும். 2 நான் 2 டேபிளில் இருக்குது. அப்போ 2 டேபிளே போட்டுக்கிறோமா நம்ம? சரி ஓகே, 2 டேபிளே போட்டுக்கிறோம். நம்ம 2 டேபிளே போட்டுக்கிட்டாலும் சரி தான். பார்த்து பொறுமையாக 4 6 8 10 12 2 4 6 8 10 12. அப்போ 2 டேபிள் எடுத்தனால ஸ்கேல்னு ஒன்று எழுதுவாங்க. எழுதுறேன்னா எழுதிக்க, இல்லைனா விட்டுரு. தேவையில்லை வேணான்னாங்கன்னா விட்டுருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கேல் மஸ்ட்டு எழுதணும்னா எழுதிக்க, இல்லை தேவையில்லைன்னா விட்டுரு. டீச்சர்ஸை பொறுத்து அதை சொல்லுவாங்க. அடுத்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம கண்டினியூ 1 2 3 எழுதிடலாம் பொறுமையாக. ரைட், குட். அப்போ இது வந்து 1 2 3 4 5, இது வந்து 0. அப்போ நம்ம கணக்கில் எழுதையில் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 யூனிட் அப்படின்னு எழுதணும். சென்டிமீட்டரு மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட் இப்போ நான் பிளாட் பண்ணுறேன் பாயிண்ட்டு. இந்த இருக்கு பாரு, இதுதான். இங்கெல்லாம் இங்கே பார்த்து பண்ணாலும் சரி, இங்கே பார்த்து பண்ணாலும் எதில் வேணாலும் பார்த்து பண்ணிக்கலாம். 2க்கு 0 2,0ன்றது அந்த லைனில் வரும், எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அடுத்து 4,1 4 இந்த இருக்குது, 1 இங்கே வரும். அப்போ இது 4,1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடம். நெக்ஸ்ட்டு 6,2 6 இந்த இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் அபோவில் வரும். 6,2 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன இருக்குது 10,4 10 இந்த இருக்குது, அப்படியே கொஞ்சம் ஹைட்டில் வரும். 10,4 கொஞ்சம் பார்த்து அப்ராக்சிமேஷனாக ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். ரைட், குட். அடுத்து என்னடா தம்பி இருக்குது? அடுத்து 12க்கு 5 12 இந்த இருக்குது, 5 வந்து கொஞ்சம் மேலே ஹைட்டில் இருக்குது. அப்போ 12,5 இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுவாங்க. ட்ரா பண்ணிக்க. சில டீச்சர்ஸ் பண்ணவும் மாட்டாங்க, வேணான்னா விட்டுருங்க. உங்கள் விருப்பம். கேட்டுக்குங்க, மார்க் என்ன ஏதுன்னு கேட்டுக்குங்க, போட்டுருங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? தேங்க்யூ. இவ்வளோ தான் கணக்கு. ஈஸியான சம்மு பார்த்துருக்காங்க. தேங்க்ஸ்.